இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காரைக்குடியில காணாம போனவர சென்னையில வந்து கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறீங்க. அங்க போய் கொடுங்கம்மா. அங்க யாருமே இல்ல சார். நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். எங்க அப்பா இங்க வந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. ஏமா அங்க காணாம போனாருன்னு சொன்ன, இப்ப இங்க வந்திருக்காருன்னு சொல்ற. நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? நீங்க காரைக்குடி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போங்க சார். நாங்க எல்லாருமே இங்க தான் சார் இருக்கோம். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்களால அலைய முடியாது சார். எங்க குடும்ப சூழ்நிலை வேற சரியில்லை. நீங்க தான் சார் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களால முடியாது. இருக்கிற கேஸ் எங்களால பார்க்க முடியல. இதுல காரைக்குடி ஸ்டேஷன் கேஸ் வேற பார்க்கணுமா? ப்ளீஸ் சார். போங்கம்மா. ப்ளீஸ் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என்னையா கேஸ்? எங்க அப்பா காரைக்குடியில காணாம போயிட்டாராம். அத நம்மள கண்டுபிடிச்சு தர சொல்றாங்க சார். சார், எங்க பூர்வீகம் காரைக்குடி. கெட்டி மேளம் நிறுத்துங்க. எங்களுக்கு செட்டில் பண்ணாம இந்த கல்யாணம் நடக்காது. அதான் அவங்க சொத்து பத்திரம் வீட்டு பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு? அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிட போகுது. ஐயா கடைசியா பேசிட்டு இருக்கும்போது சென்னைக்கு போறதாதமா பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை ஐயா சென்னையில இருக்கலாம். நீங்க எதுக்கும் சென்னைக்கு போய் பாருங்கம்மா. எங்களால காரைக்குடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது சார். அதுவும் இல்லாம அங்க காணாம போனாருன்னு நாங்க நினைச்சாலும் இங்க வச்சு தெரிஞ்சவங்க எல்லாம் பாத்துருக்கிறதா சொன்னாங்க சார். நீங்க தான் சார் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், இவங்ககிட்ட டீட்டெயிலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. அதோட காப்பியை காரைக்குடி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சு அவரை கொஞ்சம் தேட சொல்லுங்க. நாமளும் இங்க தேடுவோம். ஓகே சார். சரிம்மா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இதுல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இது படி அவரை பத்தின டீட்டெயில எழுதுங்க. இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மேம். அதுல தமிழரசின்னு யாராவது வந்திருக்காங்களான்னு விசாரிங்க. யார் மேம் தமிழரசி? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல ரிலேட்டிவா? நீங்க போய் வந்திருக்காங்களான்னு முதல்ல பாத்துட்டு வாங்க. ஓகே மேம். ப்ளீஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இங்க தமிழரசின்னு யாராவது இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? எஸ் சார், வந்திருக்காங்க சார். யாரு? அதோ ப்ளூ சுடிதார். ஓகே மேம், வந்திருக்காங்க மேம். பாப்பா, என்ன பாப்பா கார் வருது கூட தெரியாம? பாப்பா, தனியாவா வந்தா? உன் கூட யாரும் வரலையா? சார், சாரி சார், சாரி. பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி தம்பி. ஏமா இப்படி பண்ற? ஏங்க பார்த்து கூட்டிட்டு வர்றது இல்லையா? எங்க கூட தான் இருந்தா எப்படி ஓடி வந்தான்னு தெரியல. ரொம்ப சாரி சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி வா போலாம், வா. இசை, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா, போலாம். இசை, அங்கிள் கையை விடு, வா. ஏய், அம்மா, உன் பேர் இசையா?
இசைவாணி சார். ஓ நல்லா இருக்கு உன் பேரு. இசை அங்கிள் உன் பேர் கேட்டார்ல, அவர் பேர் என்னன்னு கேளு. புஷ்பா. புஷ்பா. புஷ்பாவா? சார் சாரி சார். இல்ல பரவாயில்ல. புஷ்பா இந்த பேர் கூட நல்லா இருக்கே. என் பேரை பாப்பா புஷ்பானே வச்சுக்கட்டும். ஐயோ. புஷ்பா. 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 ஓகே என் பேரை நீ புஷ்பானே வச்சுக்கோ. ம் அம்மா நீங்க எங்க போகணும்? முத்துமாரியம்மன் கோயில் பக்கத்துல தான் வீடு. ஓ சரி வாங்க நானே டிராப் பண்றேன். இல்ல இருக்கட்டும், பக்கத்துல தான் வீடு, நாங்க போய்க்கிறோம். பக்கத்துலயா? முத்துமாரியம்மன் கோயில்ல ரொம்ப தூரம் போகணுமே. பரவாயில்ல வாங்க நானே டிராப் பண்றேன் வாங்க. அம்மா கால்லாம் வலிக்குதுமா, கார்லயே போயிடலாம். அதான் கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. நானும் அந்த பக்கமா தான் போறேன். வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன். வாங்கம்மா. இசை பாப்பா போலாமா? வாங்க பார்த்து. எல்லாரையும் போக சொல்லிட்டு நம்ம 2 பேரை மட்டும் ஏன் இருக்க சொல்லிருக்காங்க? நாம தான் செலக்ட் ஆயிருக்கோம் போல இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு தானே வேலை இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. அப்புறம் ஏன் நம்ம 2 பேரும் இருக்க சொல்லிருக்காங்க? நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தாங்க அந்த வேலை. அதை இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழரசி உங்களை தான் உள்ள கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு உங்களை உள்ள வர சொல்றாங்க. நான் படிக்கணும், காலேஜுக்கு போகணும், அதெல்லாம் நடக்காம போயிடுமா? இசை, தரையில படுக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? அக்கா சீக்கிரமா உனக்கு பெட் வாங்கி கொடுக்கறேன். நான் வாழ்வா சாவாங்கிற கட்டத்துல இருக்கேன். இந்த வேலையும் கிடைக்கலன்னா நான் செத்துதான் போகணும். சாரி, எனக்கு இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் எதுக்கு இன்டர்வியூக்கு வந்தீங்க? இப்பதான் எனக்கு இந்த வேலை சூட் ஆகாதுன்னு தெரிஞ்சது. என்னாச்சு? நீங்க எனக்காக தானே இந்த வேலையை விட்டு கொடுத்துட்டு போறீங்க? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு நிஜமாவே இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல.